ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 916 கோல்டு 916 குஞ்சுட்டன் அப்படிங்கிற மலையாளம் ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் வர்ற நம்ம ஹீரோ சின்னவர்னா ரொம்ப சின்னவருங்க. கல்யாண வயசு வந்த பிறகும் எவனும் பொண்ணு தராமல் ரிஜெக்ட் மட்டுமே பண்ணுறானுங்க. அப்படியே ஃபைனலாக ஒரு அழகான ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதும் எங்கள் மனசு மாறிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் தடபுடலாக கல்யாணத்தை எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூமுக்குள்ளே போனால் பயங்கர ஷாக். சரி, இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்ண இடத்துல இந்த ஒரு பொண்ணு மட்டும் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? அப்புறமா கல்யாணம் ஆன பிறகு இவங்க ஹாப்பியா இருந்தாங்களா? நம்ம ஹீரோ குஞ்சுட்டனோட லைஃப் எப்படி இருந்துச்சு? அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மை ஃபுல்லா பார்க்கணும். ஃபில்ம் நல்லா இருக்கும், ஃபுல்லா பார்க்கணும். எல்லா சேனல் மாதிரி ஃபுல்லா பாருங்கன்னு என்ன சொல்ல வைக்க கூடாது ப்ரோ. ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணும் அவரோட அப்பாவும் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போய் ஒரு எண்டே இல்லாம போயிட்டே இருக்கிறாங்க. பாவம் கூகுள் மேப்பை நம்பி வந்திருப்பாங்க போல. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கிற வழியில ஒரு வயசானவர் மயக்கமான நிலைமையில பாதி இடத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இதை பார்த்தது இந்த படகுல இருக்கிற சின்ன குழந்தை, அப்பா பாருப்பா, அந்த வயசானவர் மயக்கமாகி விழுந்திருக்கிறாரு, நம்ம வேணா ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு ஒரு சின்ன வயசுல நானும் ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா வளர்ந்த பிறகுதான் தெரியும் ஹெல்ப் எல்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு தான் 10 பேரோட ஹெல்ப் வேணும்னு. இப்படி ஒரு சொல்றது அந்த பொண்ணு கேட்காம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலான்னு கேட்கறதுனால 2 பேருமா சேர்ந்து அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப இந்த வயசானவரை அங்க இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல சின்னதா ஹெல்ப் பண்றாங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் இந்த பாப்பாவோட அப்பா அந்த தாத்தா கிட்ட நான் பெயிண்டரா ஒர்க் பண்றேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. அப்புறமா இந்த தாத்தா அந்த பாப்பா கிட்ட என்னம்மா என்ன படிக்கிற, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த சின்ன பாப்பா 7 உனக்கு ஹெல்ப் பண்ணதே பெருசு, இதெல்லாம் எதுக்குடா கேட்குற? அப்படி எதுவும் சொல்லலை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப இந்த சின்ன பாப்பா இந்த தாத்தா கிட்ட தாத்தா உங்களை பார்த்தா என்னோட தாத்தா மாதிரியே இருக்குது, நீங்க எனக்காக கதை கூட சொல்லுவீங்களா? எங்க அப்பா எல்லாம் இப்ப சொல்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்ப இந்த தாத்தா இந்த ஃபில்மோட கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இந்த சீனை கட் பண்ணா இந்த தாத்தாக்கு 3 பிள்ளைங்க, 3 ஆம்பளைங்க தான். ஃபர்ஸ்ட் உள்ள பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2வது பையன் ஃபில்மோட ஹீரோ நேம் சித்தார்த். இப்போ இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா சொல்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை, நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ இந்த சித்தார்த்தோட அப்பாவுக்கு இதே ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ இந்த கடையோட பரோட்டா மாஸ்டர் கடையோட ஓனர் கிட்ட போய், ஏழ்றீங்களா, வந்த நாள்ல இருந்து சம்பளத்தை கூட்டுறேன், இதோ கூட்டுறேன், அங்க கூட்டுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க கூட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவரு கிளம்ப போறாரு. இப்படி இந்த மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு கிளம்ப போற டைம் சித்தார்த்தோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, சித்தார்த்தப்பா ரொம்ப நாளாவே வேலைக்கு ஒரு பொண்ணை கேட்டல, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை காமிக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணை பார்த்த பரோட்டா மாஸ்டர், சேலரி எல்லா இடத்துலயும் கூட்டி கேட்கறதா, அது மாதிரி தான் நான் கூட்டி கேட்டேன், சரி பரவாயில்ல, விசுவாசத்துக்காக இங்கே வேலை பார்க்குறேன் வாமா அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு. அப்படியே கூட்டிட்டு போறப்போ நான் இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வீராப்பா போறாரு. இப்போ சித்தார்த்தோட அப்பா, எனக்கு தெரியும்டா, சரி எது நடந்தாலும் நமக்கு நல்லது நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்றாரு. ஓகே, இப்போ இங்க சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் சித்தார்த்துக்கு முன்னாடி கேமரா கொண்டு போறாங்க. இப்போ இந்த சித்தார்த்தை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் செட்டில்டானவர் தான். இந்த சித்தார்த்துக்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் சித்தார்த்துக்கு பயங்கரமாக மரியாதை தருவாங்க. இப்போ இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது இந்த சீனில் சொல்ல மாட்டாங்க, ஃபில்மோட லாஸ்ட் சீனில் சொல்லுவாங்க. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவருக்கு எப்போ இருந்தோ பொண்ணெல்லாம் கூட தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாவம் ஏழ்றங்க எவனும் பொண்ணு கொடுக்கல. அப்படி எல்லாரும் சித்தார்த்தோட ஹைட்டை பார்த்து குறை சொல்லி பர்சனாலிட்டி பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சித்தார்த்து என்ன மாதிரி ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஏதாச்சும் பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு நிக்கிறாரு. அப்படியே சைட் அடிச்சு ஒரு ஃப்ளோக்கு மேலதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. நான் இதை மாதிரிலாம் இல்லைங்க. இப்ப இவருக்கு கொஞ்சமாச்சு கேவலமா இல்லையாடா, அடுத்த பொண்டாட்டி போய் சைட் அடிச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சுத்தி உட்கார வச்சு இவ்வளவு நாளா அந்த பொண்ணை எங்க வச்சிருந்த திரும்ப கடைசி ஏமாத்திட்டு போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறது அவங்களோட ஹோட்டல்ல வச்சு. இப்ப அதே குரூப்ல இருக்கிற அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, டேய் தம்பி சித்தார்த்து, கவலைப்படாத, இந்த காலத்துலதான் மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல படிப்பென்ன வயசு என்னன்னு உண்மையை சொல்லணும், எதையாச்சும் ஒன்று சொல்லு, சைட்ல இருந்து 2 போட்டோ, மேல இருந்து 2 போட்டோ, அங்க இங்கன்னு 3 போட்டோ, அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்றாங்க. அப்புறமா 2 நாளுக்கு பிறகு ஏதோ வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவருக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதும் சித்தார்த்தோட அண்ணன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி லாஸ்டா சித்தார்த்து கிட்ட போய் சொல்றாரு, டேய் சித்தார்த்து, இந்த பொண்ணு உனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிறா, பாக்குறதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கிறா, இதனால நீ அந்த ப்ரொஃபைலை கண்டிப்பா செக் பண்ணு அப்படின்னு சொன்னதும் சித்தார்த்தும் செக் பண்றாரு. இப்போ இதை பார்த்ததும்
எப்பா பயங்கரமா இருக்குதே. இதே மாதிரி தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட ஃபீலிங்கும் கூட. இப்ப வீட்டுல சித்தார்த்தோட அம்மா சித்தார்த்தோட அண்ணன் கிட்ட, டேய் எத்தனை பொண்ணுங்க இவனை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க பாத்தியா, ஆனா லாஸ்ட் ஒரு பொண்ணு அவனை தேடி வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணை கண்டிப்பா விடக்கூடாது, உடனே 2 சைட்லயும் பேசி கல்யாணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி அன்னைக்கு நாள் ஈவினிங் ஆகுது. ஒரு லுங்கியோட சித்தார்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அந்த பொண்ணு எப்படி என்ன அக்செப்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. இப்ப நான் பர்சனாலிட்டியான ஆள் தான், எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு எப்படி என்ன அக்செப்ட் பண்ணுச்சு அப்படிங்கறதான் டவுட்டா இருக்குது. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மச்சான் அதெல்லாம் அப்படிதான்டா, இப்ப எல்லாம் பொண்ணுங்க ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க. ஃபுல்லா குடிகாரன், கஞ்சாக்காரன், கொலகாரன், பைத்தியக்காரனை தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்ப அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ ஹாப்பியா வச்சுக்கணும், அதான் மேட்ரு. இல்லன்னு வச்சுக்க திடீர்னு சிமெண்ட்டை போட்டு ட்ரம்முக்குள்ள அடைச்சிருவாங்க, இல்லன்னா குக்கர்ல வச்சு வித்துருவாளுங்க. அப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஏதோ தெரியாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சிருவாளுங்க. கேட்டா இது எல்லாத்தையும் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே டைம் இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல அதே நாள் நைட்டு அதே ஊர்ல இருக்கிற அந்த மாதிரியான வேலை செய்யற ஒரு லேடியை காட்டுவாங்க. அந்த லேடியோட அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லி நம்ம சித்தார்த்தை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த சித்தார்த்து அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த லேடி சித்தார்த்து கிட்ட, நீங்க பயப்பட வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பேமெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டானுங்க. இப்ப அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுதுன்னு. அதனாலதான் மூஞ்செல்லாம் பல மின்னுது போலே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இந்த பொண்ணு சித்தார்த்தோட கையை பிடிச்சி கொஞ்சம் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற டைம்ல கரெக்டா டோர் பெல் அடிக்குது. இப்ப சித்தார்த்துக்கு இது புதுசு இல்ல, அதனால ஃபுல்லா பயம் வந்துடுச்சு. இப்ப டோர் ஓபன் பண்ணி பார்த்தா போலீஸ். இப்ப சித்தார்த்துக்கு முடிச்சுட்டானுங்கடா, எப்பா ஃப்ரெண்டுன்னு லாஸ்டா என்ன எங்கடா கொண்டு விட்டுருக்கீங்க, கல்யாணம் ஆகாத எனக்கு எப்படியோ ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணுச்சு, அப்படி அக்செப்ட் பண்ண பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செருப்ப கலத்தி அடிப்பா, அதோட கல்யாணமும் கேன்சல் ஆகி நாசமா போவேன். இப்ப இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு போலீஸ உள்ள கூப்பிடுறாங்க. அப்படியே உள்ள வந்த போலீஸ் வீடு ஃபுல்லா செக் பண்ணா இங்க யாரும் இல்ல. இப்ப இந்த சில்பா இந்த சித்தார்த்தை எங்க தான் ஒளிச்சு வச்சாங்க அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஆளுக்கு இருக்கிற வித்தியாசமான பவர்னால அவர் ஒரு தொட்டில போட்டு டவலை போட்டு மறைச்சிட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையும் செக் பண்ணி தொட்டிலையும் கவனிச்ச போலீஸ், ஐயோ சின்ன குழந்தையும் அம்மாவும் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி தப்பா நினைச்சு வந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி, ஏமா சாரிமா தெரியாம வந்துட்டோம், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த மாதிரி போலீஸ் போனதும் அந்த லேடி சித்தார்த்து கிட்ட வந்து, பாத்தியா என்னோட டேலண்டா எப்படி ஒன்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னதும் சித்தார்த்து, எம்மா தாயே என்னை விட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நெக்ஸ்ட் சீனு பொண்ணு பாக்குற சீனுங்க. இப்ப சித்தார்த்தோட ஃபேமிலி ஃபுல்லா வைஷ்ணவியோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப இதே டைம் இதே குரூப்ல இருக்கிற கொஞ்சம் குறும்புத்தனமான கிளடு பீஸ் ஒண்ணு, சரி எப்பவும் நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி, இந்த காலத்துல பொண்ணும் பையனும் போய் சேர்ந்து பேசினாதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் பேச சொல்றாங்க. இப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நடந்துகிட்டே நம்ம ஆளு எத்தி பார்த்து அவரோட ஸ்டைல்ல அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் முடிஞ்ச பிறகு வைஷ்ணவிக்கு என்ன தோணுதுன்னா, ஆளு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் மனசு கடல் மாதிரி பெருசா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பயங்கர ஹாப்பி. அப்படியே அதே ஹாப்பியில ஒரு பாட்டை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. இப்படி இவங்க வர்றப்போவே யார் யாரெல்லாம் சித்தார்த்தா குறை சொன்னாங்களோ அவங்க முன்னாடி பயங்கர ஹாப்பியா டான்ஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாண பொண்ணை கல்யாணம் ஆன பையனுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நாள் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் கூட பண்றாங்க. அப்படியே நம்மளால அந்த ரூமுக்குள்ள போய் மல்லிப்பூ, இவனுங்களுக்கு என்ன கல்ச்சரோ என்னமோ எதை தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கிறப்போ அந்த பக்கம் வைஷ்ணவி ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல ஒரு கப் பாலோட இந்த ரூமுக்குள்ள வராங்க. இப்படி கொண்டு வந்த பாலை சித்தார்த்து கொஞ்சம் குடிச்சிட்டு வைஷ்ணவிக்கு தந்ததும் வைஷ்ணவி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்மளால என்ன தூங்குறதா இப்போவேவா, கொஞ்சம் டைம் பேசலாம், இந்த பூல இன்னைக்கு பயங்கரமா அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதும் வைஷ்ணவி சித்தார்த்துக்கிட்ட, நீங்க ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டதும் சித்தார்த்து, ஐயோ எதுக்குங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர டிப்ரெஷன் தான், அதனாலதான் இதை யூஸ் பண்றேன் இந்த கீபோர்ட் மொபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி இவங்க இதே மாதிரி கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறப்போ இந்த வீட்டுக்கு அதுவே யாரோ தட்டுறாங்க. இப்படி யாருன்னு போய் பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வைஷ்ணவி கிட்ட, வைஷ்ணவி உன்னோட தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சாமா. இப்ப வைஷ்ணவிக்கு தன்னோட தாத்தானா ரொம்ப பிடிக்கும், இதனால இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப இதே டைம் சித்தார்த்தும் வைஷ்ணவி கூட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்த டாக்டர், அவரு இன்னைக்கு கொஞ்சம் கல்யாணத்துல நிறைய குடிச்சிருக்கிறாரு, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குது, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னதும் சித்தார்த்து, டே கிளடு என்னடா இது, உனக்கு இப்ப வடா இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனசுக்குள்ள ஃபீல் பண்றாரு. இப்படி இருக்கிறப்போ வைஷ்ணவியோட ஃபேமிலியில இருக்கிறவங்க சித்தார்த்து கிட்ட, நடந்தது நடந்துச்சு, நீங்க இங்க எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போச்சுடா போச்சு, ஃபர்ஸ்ட் நைட் நாசமா போச்சு அப்படிங்கிற மாதிரி
மாதிரி பயங்கரமா தூங்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ரொம்ப நேரமா தூங்குறதுனால வைஷ்ணவி அவரை எந்திரிக்க வைக்கிறாங்க. இப்படி எந்திரிக்க வந்த பிள்ளையோட கையை பிடிச்ச இந்த சித்தார்த்து விடாம பக்கத்துல இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இவங்க 2 பேரும் லைட்டா ரொமான்ஸ்ல இருக்கிற டைம் அங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க வந்து இதை வீடியோவா எடுக்கிறாங்க. அப்படியே வீடியோவை எடுத்து இந்த விளாக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட மாமா வாத்தியம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம்னு பேசிட்டு இருக்குதுங்க 7:30. இப்ப இவங்க வைஷ்ணவியோட வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு நாள் நைட்டு டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைஷ்ணவிக்காக சித்தார்த் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி அன்னைக்கு நாள் நைட்டு வைஷ்ணவியும் ஒரு ஃப்ளோல சித்தார்த் பக்கத்துல வந்திருந்து அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப சித்தார்த்து அப்புறம் என்னன்னா பேச எல்லாம் எதுவும் இல்லை, எங்க அண்ணன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களை பெத்தெடுத்துட்டான், நான் அட்லீஸ்ட் ஒரு 4 பிள்ளைங்களுக்காச்சு தகப்பாகணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைசா வைஷ்ணவிக்கு மேல கையை வச்சதும் வைஷ்ணவி எங்க இதெல்லாம் நமக்குள்ள இப்ப நடக்காது, நாம 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சைட்ல படுத்துக்கிறாங்க. இப்படி கல்யாணம் நாள்ல இருந்து எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சித்தார்த்துக்கு ஒரே குழப்பம். இப்படியே இதே கன்ஃபியூஷன்ல இருக்கிற சித்தார்த்து ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப அவரோட டிரைவர் ஒரு ஐடியா தர்றாரு. சித்தார்த் சார், கல்யாணங்கிறது குதிரை மேல ஏறி சவாரி போற மாதிரி பயங்கர டைட்டா அந்த ரோப் எல்லாம் பிடிச்சிக்கணும், லைட்டா கொஞ்சம் ரோப்பை விட்டோம்னா அதுக்கு பாட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர டைட்டா பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர மோட்டிவேஷன் எல்லாம் பண்றாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு இன்னைக்கு நாள் வீட்டுக்கு போன சித்தார்த்து இன்னைக்கு நாள் விடவே கூடாதுடா எப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங். அப்படியே சித்தார்த்து சில விஷயங்களுக்கு அடிக்கல் நாட்டினாலுமே கூட வைஷ்ணவி எப்பவும் போல இன்னைக்கு டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தூங்கிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி வைஷ்ணவி பிஹேவ் பண்றதை புரிஞ்சுக்கிட்ட சித்தார்த்து இவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துல இருக்கிற வைஷ்ணவி மேல கைய வச்சு அங்கங்கயா டச் பண்ற டைம் வைஷ்ணவி பயந்து எந்திரிச்சு பயங்கரமா கத்தி ஒரு வாட்டி நோனா நோதான், அதை திரும்ப திரும்ப கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுறாங்க. இப்ப இதே டைம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இப்படி எந்திரிச்ச சித்தார்த்தோட அண்ணனும் அண்ணியும் இங்க வந்து வைஷ்ணவி கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ வைஷ்ணவி ஒரு உண்மையை சொல்றாங்க. வைஷ்ணவி தன்னோட சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் ஆனதும் டியூஷன் படிக்கிறதுக்காக டியூஷன் மாஸ்டர் வீட்டுக்கு போறா. அப்படி டியூஷனுக்காக வந்த டியூஷன் ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த மாஸ்டர் சப்ஜெக்ட் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி தனியா கூட்டிட்டு போய் தப்பா நடக்க ட்ரை பண்ணாரு. அப்படி நடந்த அன்னைக்கு நாள்ல இருந்து வைஷ்ணவிக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லாம மென்டலா அந்த விஷயத்துல ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன வைஷ்ணவிக்கு ஒரு ஃப்ளோல பக்கத்துல யாராச்சும் வந்து தொட்டார் பயங்கர கோவம் வந்துடும். அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வைஷ்ணவிக்கு கல்யாணத்துக்காக பார்த்தாலும் இந்த விஷயத்தினால எந்த கல்யாணமும் செட் ஆகல. தென் டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்க. டாக்டர் வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் கிட்ட இவளுக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற பையன் இவகிட்ட ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் மட்டும் இருந்தாவே போதும் எல்லாம் செட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சடனா கல்யாணத்தை மட்டும் முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னனாலதான் வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கிட்டு சித்தார்த்துக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இப்படியே இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் வைஷ்ணவி கிட்ட பையன் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இப்போ இதே விஷயத்தை எல்லாத்தையும் சித்தார்த்தோட அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டே எனக்கு இப்போ இந்த சித்தார்த்தை பார்க்கறதுக்கு அந்த டியூஷன் சார் மாதிரியே இருக்குது, அவனை இப்படி தான் பண்ணா இவரும் அதே மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என் மேலே கை வைப்பாரு, இப்படி இதே டென்ஷனில் நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன், சித்தார்த்து எனக்கு ஹஸ்பண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சித்தார்த்தோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்படி இந்த சித்தார்த்தோட வாழ்க்கை முற்றுப்புள்ளியில் முடியாமல் ஒரு கொஸ்டின் மார்க்கில் முடியுது. இப்போ இதே டைம் முன்னாடி சொன்னதில்ல சித்தார்த்தோட அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு, அந்த ஹோட்டலை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்ட்டு தீபிகான்னு ஒரு பொண்ணு வர்றா. இப்படி வந்து சித்தார்த்தோட அப்பா கிட்ட பேசி அவங்களோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசி சித்தார்த்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்தை எப்படியாச்சும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்கறாங்க. அப்படி பேசி எவ்வளவோ வாட்டி சித்தார்த்தை மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலுமே கூட எதுவுமே அமையல. இதனால வேற வழியே தெரியாத தீபிகா சித்தார்த்தோட அப்பா கிட்ட பேசி ஒரு நாள் நம்பரை வாங்கி நைட் டைம்ல கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னோட நேம் தீபிகா, நான் உங்களை ஒரு வாட்டி மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், நாளைக்கு மார்னிங் ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கிற சித்தார்த்து என்னடா இது, ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுதா, சரி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தீபிகாவை போய் பாக்குறாரு. அதுவும் சித்தார்த் படிச்ச ஸ்கூல் பக்கத்துல. அங்க போய் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப சித்தார்த்து என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க, அப்ப தீபிகா 7 என்ன நீ மறந்துட்டே இல்ல, நாம சின்ன வயசுல சேர்ந்தே தான் படிச்சோம், அப்படி படிச்ச டைம் உனக்கு என் மேல கிரஷ்னு கூட சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப சித்தார்த்துக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா சித்தார்த்தன் தீபிகா சின்ன வயசுல பயங்கர லவ் ப்ரோ, அந்த வயசுலயே அப்படி லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஸ்கூல் டைம் முடிகிறப்போ அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நார்மலா இப்படி எப்படி இருந்தாலுமே கூட இதுல ஒரு ட்விஸ்ட், அது சொல்லி சாவேண்டான்னா சொல்றேங்க, வெயிட் பண்ணுங்க. நமக்கு இதுல டேனியல் அப்படிங்கிற ஒரு பர்சனை காட்டுவாங்க. இப்போ இந்த டேனியல் நம்ம சித்தார்த்து கிட்ட வந்து நீ தீபிகாவை லவ் பண்ணக்கூடாது, நான் அவளை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. ஏன்னா இந்த டேனியலுக்கு தீபிகான்னா உயிர், இந்த 7 தீபிகாவுக்கு பின்னாடி எவன் போனாலும் இதே தான் பண்ணிட்டே தெரியும். இப்போ சித்தார்த்து இதே விஷயத்த தீபிகா கிட்ட இந்த டேனியல் யாரு, எதுக்காக அவன் பின்னாடி சுத்திட்டு தெரியுறான் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேக்குறாரு. அவன் இந்த பொண்ணு சித்தார்த்து கிட்ட அந்த டேனியல் ஒரு
நாள் ஃபேஸ்புக்கில் எனக்கு ரிக்வெஸ்ட் தந்தான். நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணேன். அப்படி அக்செப்ட் பண்ண டைமு அவனோட ஃபோட்டோ இல்லை, ஏதோ சின்ன குழந்தையோட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதனால நானும் கேஷுவலாகவே பேசினேன். இப்போ சரி பேசுனீங்க, அப்படி பின்னாடி வர அளவுக்கு என்னமா பேசினேன் அப்படின்னு கேட்டால் பர்சனல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படியே கேஷுவலாக சேட் பண்ணேன். அப்படி பேசின பிறகுலேருந்து இந்த 7 என்ன ஃபுல்லாக பிளாக்மெயில். அது மட்டும் இல்லாமல் என் பின்னாடி யார் வந்தாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறது, அடிக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் கூட பண்ணுறான். இப்போ இந்த 7 என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த டேனியலே சித்தார்த் மேலே இருக்கிற கோவத்தினால அவரோட அப்பாவோட கடைக்கு போய் அவரோட அப்பா கிட்ட சண்டை போட்டு வார்னிங் தந்துட்டு போயிடுறான். இதனால சித்தார்த்தோட அப்பா வீட்டுக்கு வந்து சித்தார்த்து கிட்ட எனக்கு தனுஞ்சய் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன் பயங்கரமான குஸ்தி எல்லாம் கூட பண்ணுவான். அப்புறமா நம்ம ஊர்ல கூட நிறைய பேருக்கு கிளாஸாவே எடுத்துட்டு இருக்கிறான். எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தையா நின்று மொத்தமா அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, இந்த டேனியலோட கதைக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவரை கண்டுபிடிக்க போற டைம் அவர் இறந்துட்டாரு, அவரோட பையன் இருக்கிறாரு. இப்ப அவரை தேடி போறாங்க, அவர் இறந்துட்டாரு, அவரோட பையன் இருக்கிறான். பையனுக்கும் குஸ்தி எல்லாம் தெரியும். இதனால சித்தார்த்து அவரோட பையன் கிட்ட பேசி என்னோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசி சித்தார்த்தோட வீட்டுக்கு அந்த பர்சனை கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வந்த அன்னைக்கு நாள்ல இருந்து எப்போ தீபிகாவை சித்தார்த் பார்க்க போனாலுமே கூட அந்த பர்சன் இவங்க கூடவே தான் இருப்பாரு. அப்படி எல்லாம் இருக்கிற டைம் தீபிகா சித்தார்த்துக்கு ஒரு ரிங் கொடுக்குறாங்க. நாம இப்பவும் இவ்வளோ லவ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்ற டைம் இதுல ஒரு ட்விஸ்ட். இந்த தீபிகாவுக்கு சித்தார்த் மேல உண்மையான லவ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு டிராமா. இந்த டேனியலும் தீபிகாவோட ஆளே தான். அவனை சித்தார்த்துக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னது கூட தீபிகாவே தான். இப்ப எதுக்காக இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிச்சுன்னா, ஏன்னா சித்தார்த் பண்ற வேலை அப்படின்னா என்ன வேலை பண்றாருன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஹோல்சேல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்படி கொண்டு வந்த வெஜிடபிள்ஸை தன்னோட அப்பாவோட கடைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கொண்டு வந்து காய்கறிக்குள்ள கோல்டு எல்லாத்தையும் வச்சு கடத்துறது தான் இவங்களோட வேலைங்க. புரிஞ்சுச்சா படத்தோட நேம் எதுக்காக 916 குஞ்சுட்டன் வச்சாங்கன்னு? இப்ப இதே பிசினஸுக்கு சித்தார்த்தோட தம்பி பயங்கர சப்போர்ட். அதனால இவங்க பயங்கர செட்டில்டு, பயங்கர வசதியும் கூட. இப்ப இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்ச பிறகுதான் தீபிகா சித்தார்த்து கிட்ட இருக்கிற நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமானாங்க. இப்ப இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, தீபிகாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப இதே மாஸ்டர் பிளான்ல தீபிகாவோட ஹஸ்பண்டும் கூட இருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒரு சிச்சுவேஷனுக்கு பிறகு சித்தார்த்துக்கு இதே விஷயம் தெரியுது. எப்படி தெரியும்னா, ஓரளவுக்கு மேல தீபிகாவோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால தான் டவுட் வந்துச்சு. அப்புறமா ஒரு பொண்ணு சடனா வந்து என்ன மீட் பண்ணணும்னு எதுக்காக சொல்லணும்? எதுக்கு என் ஸ்கூல்லேயே படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்? ஒரு வேலை என் கூட படிச்சிருந்தா ஈஸியா கான்டாக்ட் ஆகிருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ என்னோட அப்பா கிட்ட போய் பேசி அவர்கிட்ட இருந்து எதுக்காக என் நம்பரை வாங்கி இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படிங்கறதான் மொத்தமா டவுட். இப்போ இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. தீபிகாவோட ஹஸ்பண்ட் டேனியல்னு எல்லாரையும் பிடிச்சி கொன்னுடுறாரு. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, காமெடி வீசா நினைச்சிட்டு இருந்த நம்ம சித்தார்த்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ப்ரோ. இப்போ சித்தார்த்தோட தம்பியும் கூட ஒரு கேங்ஸ்டர் தான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையுமே வெளியே காட்டிக்காம வெறும் நார்மலான மனுஷங்க மாதிரி தான் எல்லாரும் நடிச்சிட்டு திரியிறானுங்க, ஏழ்றீங்க. இப்படி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட இந்த தாத்தா இப்ப சொல்லி முடிக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அந்த பாப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர், நீங்க சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு தாத்தா, இந்த குஞ்சுட்டன் பெரிய ரவுடி பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நிறைய தங்கம் எல்லாம் கூட இருந்திருக்குது. சரி எல்லாம் ஓகே, அவர் எல்லாரையும் கொன்னுட்டாரு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்துச்சுல்ல வைஷ்ணவி, அது என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப இந்த தாத்தா, இங்க பாரு பாப்பா, சிலர் நம்ம பக்கத்துல இருக்கிறப்போ அவங்களோட லவ் நமக்கு புரியாது, தூரத்துல இருக்கிறப்போ தான் என்னடா இப்படி ஏண்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியும். சித்தார்த்தை விட்டு வைஷ்ணவி போன பிறகு சித்தார்த் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தான். என்னடா இது இந்த மாதிரி வாழ்க்கை முடிஞ்சுட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கிறப்போ அந்த பக்கம் வைஷ்ணவி தன்னோட ஹஸ்பண்ட் தான் மேல அக்கறையாவும் அன்பாவும் தான் இருந்தாரு. அப்படி இருந்த டைம் பெர்மிஷன் இல்லாம ஒரு தப்பு நடந்துருச்சு. அப்படி நடந்த தப்புக்காக இந்த மாதிரி பர்சனை இழக்கக்கூடாது அப்படின்ட்டு மனசுல ஃபிக்ஸ் பண்ணி திரும்ப இவங்ககிட்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அப்படி இருக்கிற டைம்ல சித்தார்த்து கரெக்டா வைஷ்ணவியோட வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமே என் மேல எந்த தப்புமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு டைரக்டா வைஷ்ணவி கிட்ட போய், உனக்கு விருப்பம் இல்லாம நான் அவன் கிட்ட கூட வரமாட்டேன், என் பேர் கூடவே இருக்கிற 916 கோல்டு மாதிரி உன்னையும் கூட தங்க மாதிரி பார்த்துப்பேன், தயவு செஞ்சு என்ன நம்புன்னு சொல்றப்போ வைஷ்ணவியும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த கோல்டு பிசினஸ் எல்லாம் என்னாச்சுன்னா அதெல்லாம் இப்போ இல்லை. ஓகே, இதான் ஃபில்ம், இன்னைக்கு இவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.